அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தது கோட் திரைப்படத்தின் டிக்கெட். சென்னை சத்தியம் தியேட்டரில் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களுக்கான அனைத்து காட்சிகளுக்கான டிக்கெட்டும் விற்று தீர்ந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தது நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தின் டிக்கெட். தியேட்டர் உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்களுக்கிடையே தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டு மணி நேரத்தில் விற்று தீர்ந்திருக்கிறது நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்திற்கான டிக்கெட். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோட் திரைப்படத்திற்கான இந்த கவுண்டர் புக்கிங் டிக்கெட்டுகள் ஆனது இன்று காலை சத்தியம் திரையரங்கில் ராயப்பட்டிருக்கக்கூடிய சத்தியம் திரையரங்கில் திறக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த தொடங்கிய முன்பதிவு, அதாவது அந்த கவுண்டர் புக்கிங் என்று சொல்லக்கூடிய இங்கு நேரில் வந்து வாங்கக்கூடிய அந்த டிக்கெட்டுகளுக்கான அந்த முன்பதிவு டிக்கெட்டுகள் 2 மணி நேரத்தில் விற்று தீர்ந்திருக்கின்றது. இதற்காக காலை 9 மணி முதலாக வரிசையில் நின்றவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். பொதுவாக தற்போது இந்த கோட் திரைப்படத்தை வரை நம்ம பார்த்தோம் என்றால் தற்போது வரையிலும் இந்த புக்கிங் ஆனது மல்டிபிளெக்ஸ்களில் மிகப்பெரிய அளவில் இந்த முன்பதிவானது தொடங்கி இருக்கின்றது. அந்த முன்பதிவு தற்போது மல்டிபிளெக்ஸில் மட்டும் தொடங்கியதற்கான காரணம் இன்னும் இந்த திரைப்படத்தின் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்களிடையே இன்னும் அந்த டேர்ம்ஸ் பிரச்சனை நீடிப்பதன் காரணமாகவும், அதேபோல மிக முக்கியமாக தனி திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு முதல் நாள் அன்று சிறப்பு காட்சியை திரையிடுவதற்கு இன்னும் அரசு தரப்பில் இருந்து அனுமதி கிடைக்காத ஒரு காரணத்தினாலும் அவர்கள் தற்போது வரையிலும் அந்த ஆன்லைன் புக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த புக்கிங்கை நிறுத்தி வைத்திருக்கின்றனர். எனவே இதன் காரணமாக அடுத்தடுத்த தினங்களுக்கு, அதாவது கோட் திரைப்படம் வெளியாகக்கூடிய முதல் நாளுக்கு பிறகு அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான டிக்கெட்டுகளின் முன்பதிவு தான் இன்று சத்தியம் திரையரங்கில் தொடங்கப்பட்டது. அந்த முன்பதிவு தொடங்கப்பட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் அனைத்து கவுண்டர் புக் டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக இங்கு மிக நீண்ட நேரமாக காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றத்தின் காரணமாக தற்போது டிக்கெட் கிடைக்காமல் சென்றிருக்கின்றனர். அதிலும் பலர் அந்த 2 நாட்களுக்கான டிக்கெட்டுகளை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக அலுவலகத்தில் தெரியாமல் வந்திருந்த காரணமாக ஹெல்மெட் போட்டுக்கொண்டே வரிசையில் நின்று கொண்ட காட்சிகளும் இங்கு அரங்கேறி இருந்தது. எனவே இந்த அரசாணை, அதாவது முதல் நாளுக்கான அரசாணை, காலை சிறப்பு காட்சிக்கான அரசாணை கிடைத்த பிறகுதான் அந்த முதல் நாளுக்கான முன்பதிவுகள் முழு வீச்சில் தொடங்கும் என்பதன் காரணமாக, அதே சமயம் அந்த டிக்கெட்டுகளை மட்டுமே நம்பி இருந்தால் ஒருவேளை தங்களால் இந்த திரைப்படத்தை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்பதன் காரணமாக ஒரு பேக்கப் பிளானாகத்தான் இந்த அடுத்தடுத்த தினங்களுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடிய செயலில் தற்போது விஜய் ரசிகர்கள் இறங்கி இருக்கின்றனர். இந்த கோட் திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. அதிலும் அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அந்த கேமியோ காட்சிகள், பல நடிகர்கள் நடித்திருக்கின்றனர். அதனை பார்ப்பதற்காகவும் ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த முன்பதிவு என்பது அந்த டிக்கெட், அதிலும் அந்த டிக்கெட்டுகளை முதல் நாள் FDFS பார்த்துவிட வேண்டும் என்று இருந்தாலும் அந்த கோட் திரைப்படத்தை பார்க்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் தற்போது எந்த டிக்கெட் கிடைத்தாலும் வாங்கிவிட வேண்டும் என்பதற்கு விஜய் ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். எனவே எப்போது அரசாணை கிடைத்தவுடன், அதாவது அந்த சிறப்பு காட்சி காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கான அரசாணை கிடைத்தவுடன் இந்த கோட் திரைப்படத்தின் முன்பதிவானது முழு வீச்சில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த 9 மணி சிறப்பு காட்சி என்பது கூட இதற்கு முன்பு அந்த வாரிசு மற்றும் துணிவு ஆகிய அந்த 2 திரைப்படங்களுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆன போது அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள் காலையில் அதிகாலையில் ரசிகர்கள் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது ஒருவர் லாரியின் மீது ஏறி நடனமாடி அங்கிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவமும் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் இந்த அதிகாலை சிறப்பு காட்சிகள் என்பதை அரசாங்கம் அனுமதிக்க மறுத்தது. காலை 9 மணிக்கு மட்டுமே சிறப்பு காட்சி என்ற அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அந்த ஒரு சட்டமானது தற்போது பின்பற்றப்பட்டு வருகின்றது. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள, ஏனென்றால் அதிகாலை சமயத்தில் இங்கு வந்து இதுபோல கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ரசிகர்களே பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பதன் காரணமாகவே தமிழகத்தை பொறுத்தவரை
பொறுத்தவரையிலும் இந்த அதிகாலை சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. 9 மணிக்கு எந்த திரையரங்கமாக இருந்தாலும் சிறப்பு காட்சிகளை தொடங்கி அந்த ஒரு நாள் முழுவதும் கிட்டத்தட்ட அன்று இரவு 1:30 மணி வரையிலும் தேவையான அளவிற்கு சிறப்பு காட்சிகளை அவர்கள் திரையிட்டுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. எனவேதான் இந்த முறையும் தயாரிப்பு தரப்பில் அந்த 9 மணிக்கு சிறப்பு காட்சி என்பதற்கான அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு காட்சிக்கான அனுமதி கிடைத்தவுடன் இந்த கோட் திரைப்படத்திற்கான முன்பதிவு முழுவீச்சில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.